தைப்பூச உற்சவத்தை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் திரண்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் திருத்தேரோட்டம் கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள் காவடியுடன் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அரோகரா கோஷத்துடன் திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி தரிசனம். முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு படையெடுத்த பக்தர்கள் சோலைமலை மண்டபத்தில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த முருகப்பெருமான். சரவண பவனே சண்முக குகனே அறுபடை குமரா சரணம். சேலம் ஆத்தூர் முத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். 146 அடி உயர முருகன் சிலையை வணங்கி வழிபட்ட பக்தர்கள். மலேசியாவில் உள்ள பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வழிபாடு. பழனி முருகன் கோவிலில் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பஞ்சாமிர்தம் கிடைக்காமல் பக்தர்கள் ஏமாற்றம். தைப்பூசத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் தீர்த்தவாரி வைபவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி வழிபாடு. வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா. 6 காலங்களில் 7 திரைகளை விலக்கி பக்தர்களுக்கு ஜோதி தரிசனம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட தைப்பூச திருநாள் வாழ்த்துகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவு. ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம். 1 கிராம் தங்கம் முதல் முறையாக 8000 ரூபாயை கடந்து விற்பனை. தங்கம் விலை 40 நாட்களில் சவரனுக்கு 7000 ரூபாய் வரை உயர்வு. விரைவில் 1 சவரன் 70,000 ரூபாயை தாண்டும் என்று தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. போலீசார் தீவிர விசாரணை. சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் போராட்டம். பொதுமக்களோடு சேர்ந்து நடிகர் கஞ்சா கருப்புவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு பாருங்க.
3 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மருத்துவர் மட்டும் காலதாமதமாக வந்ததால் சிறிது நேரம் சிகிச்சை பாதிப்பு. மருத்துவர்கள் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டம் நடத்திய விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி விளக்கம். போரூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இல்லாத சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ், எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் கார்த்தி வழிபாடு. VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். AI எதிர்காலம் நல்லது என்பதை உறுதிப்படுத்த இந்தியா தனது அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள தயார். பிரான்சில் செயற்கை நுண்ணறிவு தொழில் தொடர்பான உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாட்டிலேயே சிறந்த காவல் நிலையமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தேர்வு. மத்திய அரசின் சான்றிதழை நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் திருச்சி IG. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை. 2026 தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை என தகவல். தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தயாரித்த தாவேக்காவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்த பட்டியல் விஜயிடம் சமர்ப்பிப்பு. பையனூர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த விஜயிடம் கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் 28 அணிகள் உருவாக்கம். ஏற்கனவே 19 அணிகள் உள்ள நிலையில் சிறுவர்கள் நலன் அணி உட்பட புதிதாக 9 அணிகள் சேர்ப்பு. விஜயகாந்தை போல் விஜய் தன்னை அரசியலில் நிரூபிக்க வேண்டும் என விஜய பிரபாகரன் பேட்டி. தேர்தலில் நிரூபித்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என்றும் கருத்து. தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மயங்கி விழுந்து மாணவி உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சென்னை ECR சாலையில் பெண்களை காரில் துரத்திய சம்பவம். கைது செய்யப்பட்ட சந்தோஷுக்கு போலீஸ் காவல் வழங்க நீதிமன்றம் மறுப்பு. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தள்ளிவிடப்பட்ட கொடூர சம்பவம். கர்ப்பிணி வயிற்றில் இருந்த சிசு கலைந்த நிலையில் முழுவதுமாக அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல். பழனியில் தனியார் தங்கும் விடுதியில் பெண் தூய்மை பணியாளர் கத்தியால் குத்தி கொலை. தகாத உறவு காரணமாக ஆனந்த் என்பவர் கொலை செய்ததாக தகவல்.